20ஆம் நூற்றாண்டில் 7ஆம் தசாப்தமாக வரும் ஆண்டு எது? ஆகவே 20ஆம் நூற்றாண்டு என பார்க்கும் பொழுது 20லிருந்து ஒன்றை கழித்தல் வேண்டும், 19இல் ஆரம்பிக்கப்படுதல் வேண்டும். அதன் அடிப்படையில் 7ஆம் தசாப்தம் என்று சொல்லப்படும் பொழுது 7லிருந்து ஒன்றை கழித்து 6, ஆகவே 1960 என்ற விடை இங்கே வரும். இங்கே ஆண் பெண் பெண் ஆண் ஆண் என்ற ஒழுங்கில் கல்வி அமைச்சரின் வருகைக்காக பாடசாலை மாணவர்கள் வீதியில் நிற்கின்றனர். மொத்தமாக 254 மாணவர்கள் காணப்படுகின்றனர் எனின் குறித்த வரிசையில் நிற்கும் பெண் பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை யாது? ஸோ இங்கே ஒரு குழுவில், அதாவது ஒரு குழுவில் ஆண் பெண் பெண் ஆண் என்று 5 மாணவர்கள் காணப்படுகின்றனர் எனின் மொத்தமாக 254 மாணவர்கள் எனின் அதை 5 வகுக்கும் பொழுது 50 குழு உருவாக்கப்படும். 5 5ஆக 50 குழு உருவாக்கப்படும். மிகுதியாக 4 மாணவர்கள் காணப்படுவர். எனவே ஒரு குழுவில் எத்தனை பெண்கள் இருக்கின்றனர்? 2 பெண்கள் இருக்கின்றனர். 50 குழுவில் 2 பெண்கள் படி 100 பெண்கள் காணப்படுவர். அதனுடன் இந்த 4 மாணவர்கள் மீதியாக காணப்படுகின்றனர். அதிலும் 2 பெண் மாணவர்கள் காணப்படுகின்றனர். எனவே 100உடன் 2ஐ கூட்டும் பொழுது 102 என்ற விடை பெறப்படும். மிக பொருத்தமான கூற்றை தெரிவு செய்க. வாகனம் ஒன்று ஏ பக்கம் செல்கிறது, வாகனம் ஒன்று பி பக்கம் செல்கிறது. வாகனம் செல்லும் பக்கத்தை கூற முடியாது. இங்கே வாகனம் எந்த பக்கம் செல்லும் என்று கூற முடியாது. 12ஆம் 13ஆம் வினாக்களுக்கு எண்கோளத்தை அடிப்படையாக கொண்டு வெட்டுக்கூண்டிற்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. இங்கே வெற்றிடம் இந்த இடத்தில் காணப்படுகின்றது. எனவே இந்த 32ம் 51ம் எவ்வாறு பெறப்பட்டது என்பதை கண்டறிந்தல் வேண்டும். இந்த 32 ஆனது 8 2 16, 12ம் 4ம் 16. எனவே 16ம் 16ம் 32. அதே போன்று 5 4 20, 6 3 9. எனவே 29 என்ற விடை பெறப்படுதல் வேண்டும். இங்கே இந்த இடத்தில் வெற்றிடம் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 2ஐ 2னால் பெருக்கும் பொழுது, அதாவது 2இன் வர்க்கம் 4, இந்த 3 இலக்கங்களையும் கூட்டும் பொழுது 28 8 36, 36ம் 4ம் 40. ஆகவே வெளியில் உள்ள இந்த இலக்கத்தின் வர்க்கத்தினையும் இந்த 3 இலக்கங்களையும் கூட்டும் பொழுது 20 8 8 கூட்டும் பொழுது 40 என்ற விடை பெறப்படும். அதே போன்று இங்கே 3இன் வர்க்கம் 9, இந்த 3